கபத்தால் ஏற்படுகின்ற சீற்றத்தால் நம்ம அவதிப்பட்டு நமக்கு தூக்கம் வராம இருக்கு அப்படின்னா, ஏன்னா கப உடம்புக்காரங்களை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்துல குண்டு வெடிச்சா கூட தெரியாம தூங்குவாங்க. நான் பொதுவா சொல்லுவேன், கப உடம்புக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க தூங்கும் போது உங்க வீட்டுக்குள்ள கொள்ளக்காரங்க வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் உடைச்சி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போனா கூட தெரியாம தூங்குவாங்க. ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா செந்தில் இருப்பாரு, அவர் தூங்குவாரு. அவர் தூங்கும் போது அவர் யாராவது தட்டி எழுப்பி என்ன வழின்னு கேட்டா வழியை சொல்லுவாரு, சாவி கொடுன்னு கேட்டா சாவியை கொடுப்பாரு. எல்லாம் திருடிட்டு போன பிறகு காலையில கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. அதுதான் வந்து கப தூக்கம் சார்ந்த கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் உலகை மறந்து உடம்பை மறந்து தூங்குறவங்களுக்கு திடீர்னு தூக்கம் வரலன்னா வேதனை நரகமா இருக்கும் இல்லையா? அவர்களுக்கு தூக்கத்தை வரவழைக்க என்ன பண்ணணும்? ஜாதிக்காய். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் எடுத்து பால்ல கலந்து நைட்டு படுக்கும் போது சாப்பிட்டோம்னா கபத்துடைய சீற்றத்தால் ஏற்படுகின்ற அந்த தூக்கமின்மை நோய் ரொம்ப வேகமா குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும்.